ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு உங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னால் இன்றைக்கி லாஸ்ட் ஒன் நைட், அதுபோக மார்னிங் வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணோம்லையே, அந்த மொழித்திறன் பயிற்சியிலேருந்து நெடுவினா வரைக்குமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சார்ட் அவுட் பண்ணி % எக்ஸாமில் வரப்போகிறது மட்டும்தான் சொல்ல போகிறேன். தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. நம் மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு 2 மார்க் கேட்பாங்க. % எக்ஸாமில் வரக்கூடியது. அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படின்னு வர்றதில்ல. பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, இதை வச்சு 2 தொடர் உருவாக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு இருக்கிறதுல, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. நிலத்த கலர நம்மடா வகுத்தது நிறையும், ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இஸ்தின்னு போனார். இது எல்லாமே எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கங்க. 3வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது கபிலன் திறமையானவன் என்று குமரனுக்கு தெரியும். இந்த ஒரு பயிற்சி. வாழைக்காட்டில் கோயில்கள் அலறி கண்டும் காகம் கோவி கண்டும் மரபு பிழையை திருத்தி எழுதுறதுக்கு இல்லைங்களா, இது படிச்சிருந்தீங்கன்னா 4வது 2 மார்க். அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், இது எல்லாமே 10% நாளைக்கு எக்ஸாமில் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம வள்ளினமைகளை இட்டும் நீக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 7வது 2 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இது ஒன்று. நகரம் பட்டை தீட்டிய வெள்ள வைரமாகிறது. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி. வசனம் கவிதை வேறுபாடு. இந்த 3 படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கழிவிழா, ஒளிவிழா, இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன்லாம். திருக்குறள் நெடுவினா ஒரு 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படிங்கிறனால நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை துரைக்கிறார், வறுமையிலும் சிறுமை தருவது எது, இந்த 2ம். அடுத்தது உரைநடை பகுதியில் 2 மார்க் கொஸ்டின். நான் மார்க் பண்ணுறதை மட்டும் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கருத்து, மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு ஒரு உயிரூட்டும், எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த எழுத்தாணிகளுடைய வகைகள். இந்த 6 கேள்வி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 3 மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2, புரியுங்களா. நான் சொல்கிறேன் 3 படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏங்கொழி நீர் இரலகற்றும் 2வது விட்டுருங்க. இந்த 3வது, வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், இது 1. அதிசய மலரில் எவ்வாறு பூச்செடி முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். அடுத்து எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, நாளை பறவைகளும் வரக்கூடும். இந்த 5 கேள்வி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செயல் 4 மார்க்கு. உரைநடை 4 மார்க்குக்கு நான் 4 மட்டும் மார்க் பண்ணுறேன். சங்ககாலத்தில் ஒலிக்கோலம், வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை, மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், இந்த 3 அடிஷனலாக படிக்கணும்னு நினச்சா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள், இது படிச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். அணி இலக்கணத்தில் இந்த 3ல் 1 கன்ஃபார்மாக இருக்கும். பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி, நிரல் நிறை அணி, இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். அடுத்தது 40க்கு நயம்பாராட்டல் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாடாந்திணை செவி அறிவுத்துறை படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 41க்கு எழுத வேண்டிய 3 4 மார்க்குமே எழுதிடலாம். இல்லை நான் பழமொழி வாழ்க்கை நிகழ்வு எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை எழுதுறேன் அப்படின்னம்னா, இந்த பழமொழி எல்லாத்துக்குமே வாழ்க்கை நிகழ்வு கதை. ஒருவேளை நீங்கள் படித்தது மறந்து போச்சுன்னா பயப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் சொந்த நடையில் எப்படி எழுதினாலும் 4 மார்க் போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்நன்றி அறிதல், சினத்தினால் வரும் கேடு, அறிவுடைமை, திருக்குறள் வாழ்வியல் இலக்கணம் அப்படிங்கிறது ஓனா ஜென்ரலாக எழுதுறது. இல்லை நான் இது தவிர நான் எங்கள் ஸ்கூலில் திருக்குறள் நெடுவினா படிக்க வைக்கல, நான் வேறு நெடுவினா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் நான் சொல்லக்கூடிய 3 படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய சுரதா, கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன், அந்த 1. 3வது தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய நெடுவினா, தெய்வமணி மாலை, இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 1 அட்டன் பண்ணியிருக்கலாம். திருக்குறள் நெடுவினா 10% வந்துடும். திருக்குறள் நெடுவினா 10% வந்துடும். இல்லை நான் திருக்குறள் நெடுவினாவே படிக்கல, எங்கள் ஸ்கூலில் இதை தான் படிக்க வச்சாங்க அப்படிங்கிறவங்க இந்த 3 படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து 45 உரைநடைக்கு நான் கொடுத்துருக்க இந்த 3 போதுமானது. கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறு, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து பண்டைய கால கற்றல் கற்பித்தல், இது 3. அதுபோக நிர்வாக மேலாண்மை. துணைப்பட கதையை பொறுத்த வரைக்கும் பாரதியின் கடிதம், உரிமை தாகம், மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனுடைய
மன ஓட்டம், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ ப்ளஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னாலும் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்து தமிழில் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரியே 100% நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தமிழ் மட்டும் கிடையாது, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். சயின்ஸ் குரூப் அப்படின்னம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.